விசில். அப்படினாலும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதே விசில் தான். யாராலையும் மறக்க முடியாது. 5 ஆண்டு காலம் எந்த ஒரு குறையெல்லாம் போகுங்கிற நம்பிக்கையோடு இந்த விசில் படத்தை நம்ம தம்பி சிபு ஆரம்பிச்சிருக்காரு. அது ஆடி மாதத்தில் ஆரம்பிச்சது. அப்படின்னா சினிமாக்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப பூஜை போட மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் தான் அற்புதமான நாள். தெரியாது, சில பேர் தெரிஞ்சுங்க. ஆடி மாதமே ஒரு விசேஷ நாள் எந்த மாதத்துலையும் வராது. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு பூஜை போடுங்க அப்படின்னா இந்த படத்தோட விசில் வெற்றி காரணமே சிபு தான். எப்படி விஜய் சொல்வார், ஒரு நாள் முடிவு பண்ணிட்டா எவன் பேச்சு கேட்க மாட்டேன்னு, அந்த மாதிரி ஆடி மாதம் வந்தாலும் எவன் பேச்சு கேட்காம பூஜை போட்டிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி ஆடினா எப்படி சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். ஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்றாவது தான் வயசான ஆளாக இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு டீமை வந்து எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க. நான் சொன்னேன் படம் பேர் என்னான்னு, விசில் அப்படின்னு. நம்ம அரசாங்கத்தோட பேரே கொண்டு வச்சு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடினா மீடியாக்காரங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணீங்க. அதேமாரி எங்களுடைய சிறுபடத்தை சப்போர்ட் பண்ணி இந்தமாரி ஒரு இளைஞர்கள்லாம் கொண்டு இது மேலே கொண்டு வெற்றி பண்ண செய்யுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது பேசுங்க பேசுவாப்புல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டேவிட். நான் தான் விசிலுங்கிற படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் உழைப்பு இருக்குது. அதில் இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து இந்த பூஜை பண்ணுற வரைக்கும் அவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கு. அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து இந்த டீமும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணம். வந்து எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த விசில் படம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல படமாக இது வந்து உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு கேரண்டி கொடுத்துக்கிறேன். மற்றவங்கள மாதிரி 2-3 படங்கள் ஃப்ளாப் கொடுத்தா கூட அடுத்தடுத்து தூக்கி விடுறதுக்குலாம் எனக்கு யாருமே கிடையாது. இந்த ஒரு படம் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆனது தான். ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி சினிமா எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறது வரைக்கும். வந்திருக்க மீடியா மற்றும் எல்லாருக்கும் வந்து நான் வேண்டி கேட்டது தமிழ்நாடு ஃபுல்லாக இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அதை பற்றி என்ன ஏதாவது பர்மிஷன் வாங்கி 7.5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா எந்த சென்சார் போலையும் கேட்க மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. 100 இடம் சொல்லிட்டேன், 1000 சொல்லிட்டேன். சென்சார் போர்டு முடிவு பண்ணுறதா எந்த படத்துக்கும் டைட்டில் கொடுக்கறது. வேறு எந்த சங்கத்துக்கும் எனக்கும் யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாதுங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரை கேட்டாலும் இதை சொல்லுங்கள். யாருக்கு அன்பு சொல்கிறாரு உண்மையாலும் எந்த சங்கமாக கேளுங்க. அப்படி அவங்க ஆமாம் இல்லை நாங்கள் நினச்சா எங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னா அது அத்தனை பொய். இப்போ எப்படி யூத் எடுத்தாங்களே விஜய் சார் படம் வந்து இப்போ எப்படி வச்சாங்க? அதனால் டைட்டில் சென்சார் போல போய் முடிவு பண்ணி அவங்க அந்த டைட்டில் விசில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா விசில் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விசில் அடி அப்படி ஒரே ஒரு பேர் ABCDE எப்படி இருக்குல்ல அது மாரி ஒரு வரியை சொல்லுவாங்க. என் பேர் அன்புன்னா அன்பு அங்கே படம் இருக்குன்னு சொல்லிட்டா வா அன்பு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை சார், வா படம் சொல்கிறேன். சிங்கம் வந்துச்சுல, சிங்கம் 1, சிங்கம் 2. ஏன் சிங்கமேனு வைக்க வேண்டியதில்லை, சிங்கம் முன்னாடி வைக்க வேண்டியதானே, காஞ்சன முன்னாடி வைக்க வேண்டியதானே, கலவாணி வைக்க வேண்டியதானே? சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் எல்லாமே மீடியாலாம் ஓப்பனாக பேசுங்க. யாராவது சிங்கம் வச்சுட்டு சிங்கம் திருப்பி வச்சாங்களா? சிங்கம் 1 தானே வச்சாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு வரி தான். இப்போ விசிலுக்கு வந்து எடுத்திருக்காரு. இந்த விசில் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி. ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஏன் விஜய் ஜெயிச்சா தெரியுங்களா? அவர் சொன்னார் போல டைலாக, நான் ஒரு நட முடிவு போட்டேன் என் பேச்சு நானே. அது மாதிரி எவனுமே பிள்ளைங்க ஒரு பேச்சோட அப்பன் பேச்சு, ஆய் பேச்சு, தங்க பேச்சு, அக்கா பேச்சு கேட்காம வந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு விஜய். இது இல்லைன்னு சொல்லுங்க. என்ன மீறியா 10 ஓட்டு போச்சுங்க விஜய்க்கு. அப்படி என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று தான் விஜய் ஓட்டு போட சொல்லுவேன். எல்லாரும் போடுறாங்க. எல்லாமே என் பையன் கேட்டான் உங்கள் பேச்ச கேட்க போங்கப்பான்னா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதனால இப்போ வந்து இந்த விசில் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரைட்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும். விஷ்ணு அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கம் சொல்றீங்க, சிங்கம் ரைட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதாவது யாருக்கு எந்த ரைட்ஸு? சிங்கம் நீங்க சொல்றீங்களா சார்? ஆமா, அவங்கள்ட்ட இருக்கும் அந்த ரைட்ஸ். அப்படி வாங்க முடியாது. நான் சொல்ற டைட்டில் தான் சொன்னேன். ரைட்ஸ் டைட்டில் தான் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணிக்கல, நம்பர் போட்டு நம்ம சென்சார் போட்டேன். டைட்டில் போட்டு நான் இவர் கொடுக்குற விசில் அங்கே போய் சென்சார் போய் நான் கொடுத்துருவேன், சைன் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் விசிலுன்னா அவங்களே ஒரு ஆப்னு சொல்லி இந்த படம் இருக்கு பேரை மாற்றி அவங்க யாருக்குமே கிடையாது ராஜா. ஆனால் உண்மையாக சொல்றேன். அப்படின்னா இதுக்கு மேலே எத்தனை ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க வேணா இப்போ நீங்க தயார் பசங்க கேட்டுக்கலாம், பாரதிய சங்கத்தில் கேட்டுக்கலாம், கில்டில் கேட்டுக்கலாம், இன்னும் எத்தனை சங்கம் கேட்டுக்கலாம். நான் சொல்லுங்க. கில்டு இணைப்பு விழா நடந்திருக்கு. இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க. 3 சங்கம் 5 சங்கம். இப்போ டைட்டில் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே காலங்காலமா பிரச்சனையா இருக்கு.
அந்த 5 சங்கமும் நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றாங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றீங்க, தயாரிப்பாளர் சங்கத்துல டைட்டில் கொடுத்துட்டு அவங்க ஆமா, அதான் போங்க. உண்மை. இப்படியே இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்கள் இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது சங்கம் தான் ஒற்றுமை வேணும். சங்கம் வந்து நான் தான் உடைய சொல்லிக்கிறீங்களா, என்னோட வீடு நிறைய பாருங்க, என்னோட சங்கத்தில் நான் லெட்டர் அமைச்சேன், எல்லா சங்கத்துக்கும் லெட்டர் அமைச்சு இனிமேல் எந்த நேரம் கேட்டு செய்யணும், யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் தயார் பண்ணுறதுல தினேஷன் பையன் பண்ணுறேன் சார், நான் ஒன்றும் முடிவு பண்ண முடியும் சார், நீங்கள் தலைவர்கிட்ட பேசி செயலாட்டு பேசுவேன், எல்லாரும் நான் ஒன்று பேச முடியுமா? நல்லா கேட்டுங்க, நீ சொல்லுங்க. நான் வந்து இப்போ வந்து அப்போ முரளி இருந்தார், முரளி பேச முடியுமா? அப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல, கதிராசன் இருந்தாப்புல, ஒவ்வொரு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அதேமாரி பாரதியார் சங்கத்தில் எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க, கில்டு சுத்தமாகவே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு நான் நான் ஒரு தலைவராக இருந்துட்டு நான் ஒவ்வொரு கேட்டு பண்ணி நீங்கள் சொல்லிக்க, நான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டு ரெட்டு அமைச்சிருப்போம். அப்போ செஞ்சமலே எனக்கு ஃபோன் பண்ணி உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவருக்கு அவங்க பேர் லீடர் மேனேஜர் ஆர் அன்பர் சார், இந்த டைட்டில் பொறுத்தவரை எங்கள் சங்கத்துக்கு இது யாருக்கும் அதிகம் கிடையாது, யார் முன்னாலும் பதிவு கொடுக்கணும், நீங்கள் தான் பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சர்ச்சில் பாரு சென்சார் பண்ணி யார் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டைட்டிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது, நாங்கள் இருந்தால் இருக்குங்க கூட இல்லை சொல்லுவோம், இல்லை ஒரு வயசாக சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான வார்த்தை. இதை எல்லாருமே மீடியா நல்லா பப்ளிஷ் பண்ணுங்க. 100% டைட்டில் எந்த ஒரு சங்கத்துக்கு அங்கீகாரம் கிடையாதுங்கிறது என் தாய் மீது சத்தியம். சார், அப்புறம் வந்து மாணவர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்விக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இரவோட இரவா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வந்து அவங்களை அடிச்சு கைது பண்ணி அப்புறப்படுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு சாஸ்திரம் முடிவு பண்ணீங்க, ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரே முடிவா இருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கிறது நான் ஒத்துக்க முடியாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள்லாம் ஜெயிச்சு வரலாம். எப்படி நீங்க வரலாங்க, டாக்டர் படிச்சு இவர் வரலாங்க, இந்த பையன் வரலாங்க, இந்த சினிமா விட்டு வரலாம். அது மாதிரி நீட்டை பொறுத்த மத்திய அரசு என்ன முடிவு சார், இதுக்கு முன்னாடி இருந்ததுல கீழே உள்ளவங்கலாம் வந்தாங்க சார், டாக்டர் நீட் இல்லாம தானே இத்தனை ஆண்டு காலம் வந்திருக்காங்க. இப்ப மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க போது நான் போய் அவங்க போய் என்ன பொறுத்தவரை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. சில மாநிலம் இருக்கு, சில மாநிலம் எதுக்கல. நார்த் சைடு உங்களுக்கு எதுக்கல, சில பக்கத்தில் நல்லா கேட்டுங்க, தமிழக அரசு தான் எந்த நேரமும் ஒரு 15 வருஷம் எதுக்குறாங்க, பாக்கி எங்கேயும் எதுக்கல. அதை போய் நான் போய் இதெல்லாம் சினிமாவில் வந்து நான் போய் விஜய் சொல்ல அவர் கருத்து பொதுவாக அவருடைய கருத்து வந்து பாருங்க, நீட்டை பொறுத்தவரை மத்திய அரசு முடிவு பண்ணதான், என்னதான் மாநில தலைகளை போட்டி ஆரம்பிச்சாலும் முடியாது. அப்புறம் ராகுல் காந்தி கைது பண்ணது மட்டும் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. அது வந்து அவங்க கூட்டணியில் இருக்கலாம் சார். இது வந்து நல்லா இது அரசியல், சினிமாவில் அரசியல் எப்படி கேட்டீங்கன்னா, அப்படியே ஜெயலலிதா சொல்லிருக்காங்க, நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நண்பன். நாளைக்கு ராகுல் காந்தி நாளைக்கு பிரிஞ்சு போகலாம், இவர் பிரிஞ்சு போகலாம், அவங்க பிரிஞ்சு காங்கிரஸ் பிரிஞ்சு போறது, பிஜேபி போகலாம். மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து போராட தான் முடிவு தர வின் பண்ண முடியாது. அதை மீறி அவங்களா ஒரு சட்டம் போட்டு, இல்லை எவனா 10-20 பேர் செத்தானா, இல்லை எவனா குண்டு சுட்டுக்கிட்டு அழுதுனா அப்போ முடிவு பண்ணி அதை ரத்து பண்ணுவாங்க. இதுதான் தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து விருதுகள் வந்து நல்ல படங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை, அது நான் ஆளுதான் ஏற்றுக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஜால்ரா தான், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் சார். இப்போ ஓப்பனாக சொல்றேன் சார், உண்மையிலே ரெக்கமெண்டேஷன்ல தான் எல்லா படமும் சரி, அது மத்திய அரசு மாநிலம் சரி, அவங்கவுங்க கூட இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி தான் படம் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, இது மானியம் கொடுக்குறாங்க. இது நான் ஒன்று ஆனந்தம் போட உண்மையாக சொல்றேன். எல்லா அரசாங்கமுமே அது மத்திய அரசு மாநில அரசுமே ஜெயிச்சவனுக்கு எதுவுமே தெளிவாக கொடுக்கறது இல்லை. இது உண்மை. இப்போ என் மச்சானா, என் மாமனா, என் அண்ணனா, என் தம்பியா, அவன் சொன்ன மஞ்சள் சொன்ன மாமன் இப்படிலாம் சார் போயிருக்கு அரசியல். இப்போ இந்த 5 வருஷம் விஜய் மாத்தினா தான் சார் முடியும், இல்லைன்னா அது இல்லை சார். தேர்வு குழுல வந்து இயக்குநர்களை வைக்காத கலா மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு நடன கலைஞரை வந்து படத்துக்கு வந்து விருதுக்கு வந்து தேர்வு பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்வு குழுல தேசிய விருது தேர்வு குழு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இயக்குநர்களுக்கு தான் தெரியும் ஒரு படத்தோட தெரியாது. டான்ஸ் மாஸ்டர் வந்து தேர்வு பண்ணி தெரிஞ்சுங்க. இதுதான் எல்லாமே சப்போர்ட்ல தான் ஒவ்வொருத்தரும் வராத தவிர, அந்த பாரு இந்த பசங்க 20 வருஷம் பேசுறேன். நானே 35 வருஷமா சினிமா இந்த பையன் சொன்னாப்புல நடிக்க வந்து தெருவில் பிச்சை எடுக்காத ஒண்ணுதான் எல்லா வேலையும் பார்த்து வந்தேன். அப்படிங்கும்போது யாருமே ரெக்கமெண்டேஷன் ஜெயிச்சு வராங்க, தனிச்சு ஜெயிச்சு வராங்க. யாருமே கவர்மெண்ட் அரசு சப்போர்ட் பண்ணல. அதை பண்ணணும், அது விஜய் அரசு கண்டிப்பா அதை பண்ணணும். அப்பதான் விஜய்க்கு அடுத்தடுத்து முதலமைச்சருடைய வாய்ப்பு வரும். இல்ல அவங்களும் அதே பழைய புள்ளிக்காக தோடினா அப்படிதான் இருப்பாங்க. ஓகே சார், நானே சொல்றேன். இஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னாரு ஸ்கூலுன்னு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பா விஜய் பத்தி வரும். வரலின்னா அதுக்கப்புறம் அவருடைய விருப்பம். நீங்க சொல்லுங்க.